எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அற்புத பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு அற்புதமான தகவலை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் 27 2024 ஆண்டு சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் உங்களினுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நொடிப்பொழுதில், அதாவது ஒரே நாளில் நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு எளிய தீப வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடஹர சதுர்த்தி கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேர் இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்திருக்கலாம். பல பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மாற்றியும் இருக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதமாகப்பட்டது பொதுவாக நுட்பம் தெரிந்தவர்களால் கடைபிடிக்கக்கூடிய விரதம். ஏங்க சொல்கிறேன்னா, பெருசாக நீங்கள் பாருங்கள், பிரதோஷ விரதம் இருப்பாங்க, ஏகாதசி விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையானவங்க இந்த சங்கடகர சதுர்த்திக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, அவ்வளோதான். விரதமாக இருக்க மாட்டாங்க, பூஜா பலனாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விரதத்தை பற்றி தெரியல, இதனுடைய அருமை புரியல. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். விரதங்களிலே ஏகாதசி விரதத்தை போல் ஒரு விரதம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் என்ன கேட்டால், எந்த விரதத்தை காட்டிலும் சங்கடகர சதுர்த்தி விரதமே உயர்வானது, உன்னதமானது, முழு பலனை கொடுக்கக்கூடியதுன்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எத்தனையோ பேர்கிட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றி சொல்கிறோம், மற்ற விரதங்களை பற்றியும் சொல்கிறோம். ஆனால் அவங்க மற்ற விரதங்களை கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏகாதசி விரதத்தை சொல்லணும்னா, அன்னைக்கு முழுவதும் தண்ணீர் கூட அருந்தாமல் எம்பெருமானை தரிசனம் செய்து வேண்டி வணங்கி மறுநாள் துளசி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை பூர்த்தி செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுது. துளசி தீர்த்தம் பருகாமல் ஏகாதசி விரதம் நிறைவடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஃபஸ்ட்டு விஷயம். பிரதோஷ விரதமும் திட்டத்தட்ட அப்படிதான். அன்று முழுவதும் உணவினை தவிர்த்து சிவனை வணங்கி கும்பிடணும், நமசிவாய மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லுது. சிவராத்திரி விரதம் நைட்லாம் தூங்கக்கூடாது. முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி விரதமும் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் தான். அம்மனுக்கு சொல்லவே தேவையில்லை, மிக கடுமையாக இருப்போம். ஆனால் சங்கடகர சதுர்த்தி விரதம் மட்டும் ரொம்ப எளிமையானது. என்ன கேட்டால் ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கலாம். என்னங்க குழந்தைய போய் விரதம் இருக்க சொல்கிறீங்க, குழந்தை சாப்பிடாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு விஷயம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் போது நீங்கள் பால், பழம், லேசான ஆகாரங்களை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆப்ஷனல், விதிமுறைக்கு உட்பட்டது. இது யார் யார் எடுத்துக்கலாம்? ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, டேப்லெட் சாப்பிடணும் வேலைக்கு அப்படிங்கிறவங்க, குழந்தைங்க சொன்ன மாதிரி, அதே மாதிரி வயசானவங்க, இவங்கெல்லாம் ஆப்ஷனலாக இந்த விரதத்தை சாப்பிட்டே கடைபிடிக்கலாம். லேசாக பாலோ பழமோ லேசான சீக்கிரமாக செமிக்கிற ஆகாரங்களோ சாப்பிட்டு தாராளமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். முழு பலனுண்டு. இது மற்ற விரதங்களுக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ இது ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, மற்ற விரதங்கள் இருக்கும்போது நைவேத்தியங்கள், பூஜா புனஸ்காரங்கள், மந்திர உச்சாடனங்கள் இதெல்லாம் ரொம்ப நீண்டு செய்யணும். ஆனால் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியமாக பாலும் சர்க்கரையும் கலந்து அவர்கிட்ட வச்சாலே போதும். ஒன்று. ரெண்டாவது, நைவேத்தியம் வரவங்களுக்கு நாம்
கொடுக்கணுமே பிரசாதம் அப்படின்னு நினச்சா பொங்கல் வைக்கணும், புளியோதரை கிண்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. வெறும் கடலை, ஒரு 10 ரூபாய்க்கு கடலை வாங்குங்க, ஒரு 10 ரூபாய்க்கு தூள் வெல்லம் வாங்குங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள், வரவங்களுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. அதுவே பிரசாதமாக கருதப்படுகிறது பிள்ளையாருக்கு. ஸோ ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். ஈவினிங்க்கு மேலே சந்திரப்பிறையை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் விரதம் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இத்தனை ஒரு விஷயமா இருக்கே, பலன்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமானா, எவர் ஒருவர் சங்கடகர சதுர்த்தியை தொடர்ந்து 1 வருடம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் அவர்கள் பெறுவார்கள் என்பது விதி, சத்தியமான விதி. இது நான் சொல்லலைங்க, சாஸ்திரம் சொல்லுது. சிரதையோடு இருப்பது ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய கடமை. நம்பிக்கையோடு தும்பிக்கை நாயகன் நமக்கு நல்வழி காட்டுவான் என்று மனசார பிரார்த்தித்து வேண்டி விரதத்தை இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இப்பேற்பட்ட இந்த நாளில் எருக்கன் இலை தீபமும் எருக்கன் பூவிலே மாலையும் செய்து தும்பிக்கை நாயகனை அர்ச்சிப்பதும் மாலை போடுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கும். வெள்ளெருக்கன் அப்படின்ட்டு செடி இருக்கு. சாதாரண எருக்கன் செடியில் நீலப்பூ பூக்கும், வெள்ளெருக்கன் செடியில் வெள்ளை நிற பூ பூக்கும். இந்த வெள்ளெருக்கன் செடி இப்போ நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதனுடைய பலன்கள்லாம் தெரிஞ்சு பல ஆன்மீக நண்பர்கள் இதை வளர்க்குறாங்க அவங்களுடைய வீடுகள்லையே. வெள்ளெருக்கன் செடி சில பேர் வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க, முற்றிலும் தவறான கருத்து. வெள்ளெருக்கன் செடி வீட்டில் வளர்க்கலாம், தப்பே கிடையாது. வெள்ளெருக்கன் செடி வளருதுன்னாவே அங்கே கெட்டது இல்லைன்னு அர்த்தம், கெட்டதை அண்டப்படாது. ரொம்ப நல்ல ஒரு செடியாக அது பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு அந்த வெள்ளெருக்க நாரை வச்சு தான் அரணாகுடி கட்டுவாங்க. இதெல்லாம் சிறப்பு. நாம் கூட தாயத்து மாதிரி கையில் கட்டிக்கலாம் வெள்ளெருக்க திரியை பயன்படுத்தி. ஸோ நல்ல விஷயம். அதனால் வெள்ளெருக்கன் செடியை வீட்டில் வளருங்க. அல்ல வேற எங்கேயா இருந்தால் கூட பூவை சேகரித்து அதில் மாலை கட்டி, அருகில் பிள்ளையாரனுடைய ஆலயம் இருந்தால் அங்கே போயிட்டு அவருக்கு சாற்றி அவரை சிரதையோடு வணங்குங்க. பிள்ளையார சிரதையோட வணங்குங்க. விஷயம் ஆச்சுங்களா? அடுத்தது இந்த வெள்ளெருக்கனுடைய இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை பறிச்சிட்டு ஒரு இலை 2 இலை 3 இலைன்னு பறிச்சிட்டு ஒரு இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். திரி போட்டுக்கலாம், பஞ்சு திரி போட்டலாம், தீபம் போடலாம், சிரதையோடு வணங்கலாம். வெள்ளெருக்கன் இலை மேலே இந்த அகல் விளக்கை வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம கும்பிட்டோம்னா அது வெள்ளெருக்கன் தீபம், இலை தீபம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலையவே சுவாமிக்கு சாற்றி அர்ச்சனையும் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயமா இதுவும் பார்க்கப்படுது. ஸோ இத்தனை விஷயங்களை நாம் செய்வது அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வெள்ளெருக்கன் பூ மாலை சாற்றியும் வெள்ளெருக்கன் இலை தீபத்தை போட்டும் நாம் அந்த முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு செய்யும் போது சகல விதமான பாவங்களும் நீங்கி நவகிரகங்கள் தான் நம்மளுடைய தலையில் சுற்றி கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மேலும் அவனுடைய தலையை நவகிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டிலே ஒரு மனிதனுடைய இயக்கமானது இயங்குகிறது. இது சத்தியம். ஒரு மனுஷன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான்னா அங்கே மேலே கிரகத்தினுடைய அனுகிரகத்தினால்தான். சில பேர் அதெல்லாம் சும்மாங்க, ஜாதகமாவது பொய்யாவது, கிரகமாவது பொய்யா மண்ணாவது சொல்கிறவங்க இருக்காங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும். பட் அது உண்மையான விஷயம். அந்த கிரக அமைப்புகளையே மாற்றி உங்களினுடைய லைஃப்பை டோட்டல் சேஞ்ச் பண்ணுற சக்தி சில தெய்வங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைரவரை சொல்லலாம், விநாயகரை சொல்லலாம், சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் காலத்திற்கு அப்பாற்பட்டவங்க, அவங்கள விட்டுறலாம். விநாயகர், அதே மாதிரி சிவனினுடைய மிக அருமையான அவதாரமான பைரவ அவதாரம், ஆஞ்சநேயர், அவரை கும்பிட்டாலும் விதியே மாறும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதாவது காக்கும் கந்தவேல் முருகப்பெருமான் அவரும் அந்த மாதிரி தான் வருவார். ஸோ இந்த தெய்வங்கள்லாம் கும்பிட்டா விதியே மாறும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் விநாயகர். அது உங்களுக்கே தெரியும், 9 கோளும் அவர் சொல் கேட்கும். ஸோ இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிங்க. ஏன் இவ்வளோ ரொம்ப கடுமையாக அதை நான் சொல்கிறேன்னா, சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை வரக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தினுடைய விரத நாளும் விரத முறையும் பன்மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியது. பிரதோஷம் கூட பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்தால் மகா பிரதோஷம்னு சொல்கிறோம். ஏகாதசி வந்தாலும் சிறப்பான ஏகாதசின்னு சொல்கிறோம். சஷ்டி வந்தாலும் சனிக்கிழமை வந்தால் சிறப்பான சஷ்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் தவறாமல் இந்த சங்கடகர சதுர்த்தியை அனுஷ்டித்து மிக சிறந்த பலன்களை பெற்று பயனினை அடையுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிங்க. ஏன் இவ்வளோ ரொம்ப கடுமையாக அதை நான் சொல்கிறேன்னா, சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை வரக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தினுடைய விரத நாளும் விரத முறையும் பன்மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியது. பிரதோஷம் கூட பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்தால் மகா பிரதோஷம்னு சொல்கிறோம். ஏகாதசி வந்தாலும் சிறப்பான ஏகாதசின்னு சொல்கிறோம். சஷ்டி வந்தாலும் சனிக்கிழமை வந்தால் சிறப்பான சஷ்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் தவறாமல் இந்த சங்கடகர சதுர்த்தியை அனுஷ்டித்து மிக சிறந்த பலன்களை பெற்று பயனினை அடையுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.